பக்தியின் பலன் உள்ளத்தின் ஒளி. பக்தி என்பது வெளியிலே காட்டும் பொருள் அல்ல, அது உள்ளத்தில் பொங்கி வரும் ஒளி. அந்த ஒளி தீப்பொறி போல் மெதுவாக பிறக்கும், ஆனால் அது பரவிவிட்டால் இருளை எதுவும் தாங்காது. பக்தி என்பது வார்த்தையால் சிதறுவதல்ல, அது மனத்தின் நிசப்தத்திலிருந்து பிறக்கும். அந்த அமைதியில்தான் என் குரல் ஒலிக்கும். என் பிள்ளை, நீ மலரால் பூஜை செய்யலாம், தீபம் ஏற்றி வழிபடலாம், மணியை ஒலிக்கலாம், அவை அனைத்தும் அருமை. ஆனால் அவற்றின் உள்ளே அன்பு இல்லையெனில் அவை வெறும் சடங்குகளே. பக்தி என்பது ஒரு துளி கண்ணீரில், ஒரு தாய் நெஞ்சில், ஒரு அன்பான சிரிப்பில், ஒரு தியாகத்தின் நிமிடத்தில் வாழ்கிறது. நீ அந்த பக்தியை உணர்ந்தால் எனது சந்நிதி எங்கும் நிறைந்திருப்பதை உணருவாய். என் பிள்ளை, நான் மலையில் மட்டுமல்ல, உன் இதயத்தின் ஆழத்திலும் இருக்கிறேன். அந்த இதயம் சுத்தமாக இருந்தால் நீ செய்யும் ஒவ்வொரு மூச்சும் பூஜையாகும். நீ அடிக்கடி நினைக்கிறாய், முருகா, நான் உன்னிடம் வரவில்லை, நான் உன்னை வழிபடவில்லை என்று. அப்படி எண்ணாதே என் பிள்ளை. நான் உன் பிரார்த்தனையின் எண்ணிக்கையால் வருவதில்லை, நான் உன் உள்ளத்தின் உண்மையால் வருகிறேன். நீ ஒருமுறை உண்மையாய் என் பெயரைச் சொல்லும் போது அந்த ஒரு ஒலி என் சந்நிதிக்கு போதுமானது. அந்த முருகா என்ற சொல் உச்சரிக்கும் போது உன் நெஞ்சில் ஒரு மின்னல் ஓடும். அந்த மின்னலே பக்தியின் பிறப்பு. பக்தி என்பது எளியதாக தோன்றினாலும் அது மிக ஆழமானது. அது கண்ணால் காண முடியாத, ஆனால் உயிரால் உணரக்கூடிய தீபம். நீ உன் உள்ளத்தின் மண்ணில் நம்பிக்கை என்ற விதையை விதைத்தால் பக்தி என்ற மலர் அதிலிருந்து மலரும். அந்த மலர் வெளிச்சத்தை நோக்கி வளர்கிறது. அந்த வெளிச்சமே அருள். அருள் வெளியிலிருந்து வராது, அது உன் உள்ளத்திலிருந்து எழும். நீ நம்பிக்கையோடு உன் மனதை திறந்தால் அந்த அருள் மழையாக பெய்யும். என் பிள்ளை, நீ பலமுறை வழிபாடு செய்திருப்பாய், ஆனால் மனம் வேறு பக்கத்தில் இருந்திருக்கலாம். அது வழிபாடு அல்ல, அது பழக்கம். பழக்கத்தால் தெய்வம் அணுக முடியாது, ஆனால் மனப்பூர்வமான ஒரு எண்ணத்தால் அணுகலாம். நீ என்னை நினைத்து ஒரு கணம் அமைதியாக இருந்தால் அந்த அமைதியில் நான் இருக்கிறேன். அந்த நொடி உன் வாழ்வின் திருப்பம். அந்த நொடியில்தான் பக்தியின் ஒளி உன் உள்ளத்தில் ஊற்று பெறும். நீ யோசிப்பாய், பக்தி என்றால் துறவிகள் செய்யும் ஒன்று என்று. இல்லை என் பிள்ளை, பக்தி துறவியின் ஆடையில் அல்ல, தொழிலாளியின் வியர்வையில், தாயின் பிரார்த்தனையில், குழந்தையின் சிரிப்பில், வயோதிகனின் நன்றியுணர்வில் வாழ்கிறது. அது இடம் பார்க்காது, பொருள் பார்க்காது, உடை பார்க்காது. அது இதயத்தை மட்டும் பார்க்கும். அந்த இதயம் நன்மையால் நிறைந்திருக்க வேண்டும். அப்போதுதான் பக்தி ஒளிரும். நீ நினைக்கிறாய், ஐயா, என் வாழ்க்கை ஏன் துன்பத்தால் நிறைந்தது என்று. அந்த துன்பத்தில்தான் பக்தி பிறக்கிறது என் பிள்ளை. அழுகையில் நம்பிக்கை முளைக்கும், கண்ணீரில் அருள் பொங்கும். அந்த கண்ணீரை மறைத்து விடாதே. அது உன் ஆன்மாவின் புனித நீர். அது விழும் இடத்தில் பூமி பசுமை பெறுகிறது. அதுபோல் உன் துன்பம் உன் உள்ளத்தை வளமாக்குகிறது. பக்தி ஒரு ஒளி என்று சொன்னேன் அல்லவா? அந்த ஒளி இருளில் பிறக்கிறது. இருளில்லாமல் ஒளியின் மதிப்பு தெரியாது. அதனால்தான் சில நேரங்களில் நான் உன்னை இருளில் வைக்கிறேன். அந்த இருளை நீ கடந்து சென்ற பின் உன் ஒளி நீயே காண முடியாத அளவுக்கு பிரகாசமாக மாறும். நீ வழிபாடு செய்யும் போது உன் மனம் சுத்தமாக இருக்கட்டும். மனதில் கோபம், பேராசை, பொறாமை, துயரம் என எதுவும் இருந்தால் அந்த தீபம் புகை மூட்டும். அந்த புகை உனது பார்வையை மறைக்கும். அந்த நொடியில் நினை, முருகா, என் மனத்தை சுத்தப்படுத்து. அந்த வேண்டுதல் உன் உள்ளத்தை வெளிச்சமாய் மாற்றும். அந்த வெளிச்சமே பக்தியின் பலன். நீ செய்யும் ஒவ்வொரு நற்செயலும் பக்தியின் ஒரு வடிவம். அது யாரும் பார்க்க வேண்டியதில்லை. நீ ஒருவருக்கு உதவும் போது நான் உன்னோடு நடக்கிறேன். நீ யாரையாவது மன்னிக்கும் போது என் கைகள் உன் தலையில் இருக்கின்றன. நீ பிறரின் நலனை எண்ணும் போது நான் உன் இதயத்தில் கீதம் பாடுகிறேன். அதுவே பக்தியின் இசை. என் பிள்ளை, பக்தி என்பது சும்மா ஒரு நம்பிக்கை அல்ல, அது ஒரு உயிர்ப்பான உறவு. நீ என் பெயரை சொல்லும் போதெல்லாம் நான் உன் உள்ளத்திலிருந்து பதிலளிக்கிறேன். அந்த பதில் ஒலி அல்ல, அது உணர்வு. அது உனக்கு அமைதியாக வரும். அந்த அமைதியே அருள். அருள் என்பது வானத்திலிருந்து விழும் கதிரல்ல, அது உன் உள்ளத்தின் ஆழத்தில் ஒளிரும் தீ. பக்தி உன்னை மாற்றும். அது உன் பார்வையை தூய்மையாக்கும், உன் சொற்களை மென்மையாக்கும், உன் நெஞ்சை பரந்தவாக்கும். நீ ஒருவரை நன்றாக பார்க்க கற்றுக்கொள்வாய். அவர்களின் குறைகள் உன்னை அச்சமடைய வைக்காது. அவர்களின் வலி உன்னை ஆழமாக சிந்திக்கச் செய்யும். அதுதான் பக்தியின் விளைவு. நீ வலிமையுடன் இரு என் பிள்ளை. பக்தி இருந்தால் பயம் வராது. ஏனெனில் பக்தி என்பது நம்பிக்கை, நம்பிக்கை என்பது வலிமை. அந்த வலிமை உன்னுள் இருந்தால் எந்த இருளும் உன்னை வெல்ல முடியாது. நீ சுவாசிக்கும் ஒவ்வொரு நொடிக்கும் என் பெயரை நினை. அந்த நினைவே வேல். அந்த வேல் உன் வழியில் வரும் துன்பங்களை வெட்டி அகற்றும். நீ அறிந்திருக்கிறாயா என் பிள்ளை?
உண்மையான பக்தனின் முகம் எப்போதும் அமைதியாக இருக்கும். அவன் முகத்தில் ஒளி இருக்கும். பேசாமல் இருந்தாலும் அந்த ஒளி பரவி பிறரின் மனத்தை தொடும். அந்த ஒளி அவன் பக்தியின் விளைவு. அவன் வெளியில் சிரிக்கவில்லை என்றாலும் அவன் உள்ளம் மலராக மலர்ந்திருக்கிறது. அந்த மலரின் வாசனைதான் அருள். நீ உலகத்தை மாற்ற முடியாது, ஆனால் உன் பார்வையை மாற்ற முடியும். அந்த பார்வையில் பக்தி பிறக்கட்டும். நீ எல்லோரிடமும் கடவுளை காண கற்றுக்கொள். அவர்கள் சிலர் உன்னை துன்பப்படுத்தலாம், சிலர் உன்னை நேசிக்கலாம், ஆனால் எல்லோரும் என் வடிவம். அந்த உணர்வு வந்தால் உன் உள்ளத்தில் எரியும் தீ அமைதியாகும். நீ தவறுகள் செய்தால் உன்னை தண்டிக்காதே. பக்தி என்பது பிழையில்லாத நிலை அல்ல, பிழையை உணர்ந்து மன்னிப்பு கேட்கும் நிலை. நீ என்னிடம் வந்து, ஐயா, நான் தவறினேன் என்றால் அந்த ஒரு சொல்லே போதும். அந்த நேரத்தில் நான் உன்னுள் நுழைகிறேன். உன் பாவங்களை தீயில் கரைத்து விடுகிறேன். அந்த தீயே பக்தியின் தூய்மை. என் பிள்ளை, நீ ஒரு நாள் கண்ணீர் விடுவாய். அது துயரத்தினாலோ நன்றியினாலோ இருக்கலாம். அந்த கண்ணீர் என் ஆலயத்தின் புனித நீர். அந்த நீரில் நான் என் முகத்தை பார்க்கிறேன். அந்த நொடி நீயும் நானும் ஒன்றாகிறோம். அதுவே பக்தியின் உச்சநிலை, இணைப்பு. நீ வழிபாடு செய்வதில் நோக்கம் அன்பாக இருக்கட்டும். அன்பு இல்லாமல் பிரார்த்தனை வெறும் ஒலி. அன்புடன் சொல்லப்பட்ட ஒரு முருகா வானத்தையே அதிர்த்துவிடும். அந்த அன்புதான் என் உண்மையான ஆலயம். அது கல்லால் கட்டப்படவில்லை, அது நெஞ்சால் கட்டப்பட்டுள்ளது. பக்தி உனக்கு ஒளியையும் வலிமையையும் தரும். அந்த ஒளி உன் வாழ்வை வழிநடத்தும். நீ ஒரு நாள் பின்பார்க்கும் போது அந்த ஒளி எத்தனை முறை உன்னை இருளிலிருந்து காப்பாற்றியதென்று உணருவாய். அப்போது நீ புரிந்து கொள்வாய், என் வாழ்க்கை முழுவதும் பக்தியின் அருளால்தான் நான் உயிரோடு இருந்தேன் என்று. என் பிள்ளை, இப்போது உன் கண்களை மூடு. உன் இதயத்தை திற. அந்த உள்ளத்தில் ஒரு தீபம் எரிகிறது. அதுவே பக்தியின் ஜோதி. அந்த தீபம் அணையாமல் காத்துக்கொள். அது உன் மூச்சில் வாழ்கிறது, உன் சிந்தனையில் ஒளிர்கிறது, உன் செயலில் மலர்கிறது. அந்த தீபம் நின்றால் உலகம் இருளாகும். அந்த தீபம் எரிந்தால் உலகம் அருளாகும். அதனால் பக்தியை பேணி காப்பு. அது உனக்கு வழிகாட்டும் தெய்வீக கதிர். நீ அதை நம்பிக்கையுடன் தாங்கிக்கொள். அப்போது நீ எதையும் வெல்ல முடியும். பக்தி என்ற ஒளி உன்னுள் பரவட்டும். அது பிறரை தொட்டு பரவட்டும். அந்த ஒளியில் நான் இருக்கிறேன் என்றும் எப்போதும் உன்னோடு. என் பிள்ளை, உன் மனம் அமைதியாக இருந்தால் அதில் நான் நிற்கிறேன். அமைதி என்றது வெளியில் கேட்கும் அமைதி அல்ல, அது உன் சுவாசத்தின் நடுவே நிற்கும் அமைதி. அந்த இடைவெளியில்தான் நான் வாழ்கிறேன். அந்த அமைதியை நீ உணர்ந்தால் உன் உயிரே அருளின் மூச்சாய் மாறும். பக்தி என்றது அந்த அமைதியை அடையும் வழி. நீ வழிபாடு செய்கிறாய், தீபம் ஏற்றி பூ வைத்துக் கொடுக்கிறாய், ஆனால் உன் மனம் ஓயாமல் ஓடிக்கொண்டே இருக்கிறது. அது வழிபாடு அல்ல என் பிள்ளை, அது ஒரு பழக்கம். வழிபாடு என்பது மனம் நின்று மூச்சு பேசும் நிலை. அந்த நிலையை அடைந்தால் வெளியில் எந்த சத்தமும் உன்னை தொடாது. அப்போது உன் உள்ளத்தில் என் குரல் ஒலிக்கும், மெல்லியதாக ஆனால் ஆழமானதாக. நீ யோசிக்கிறாய், ஐயா, நான் உனது வடிவத்தை பார்க்க முடியவில்லை என்று. அது உன் பார்வை வெளியில் இருப்பதால். உன் கண்களை உள்ளே திருப்பு. அப்போது நீ என்னை பார்ப்பாய். அந்த ஒளி உன் நெஞ்சிலிருந்து எழும். அந்த ஒளி என் 6 முகங்களின் பிரதிபலிப்பு. அந்த ஒளியில் பயமில்லை, இருளில்லை, சஞ்சலமில்லை. அது பரிபூரண அமைதி. நீ வாழ்க்கையில் வலியை காண்கிறாய், அந்த வலியை தவிர்க்க நினைக்கிறாய், ஆனால் உண்மையில் அந்த வலியே உன் உள்ளத்தை நெருப்பாய் சுத்தப்படுத்துகிறது. நெருப்பால் தங்கம் பொலிவாகிறதல்லவா, அதுபோல் உன் துன்பம் உன்னை ஒளியாக்குகிறது. அந்த நொடி உனக்கு தெரியாது, ஆனால் நான் உன்னுள் அதை கவனிக்கிறேன். அந்த வலியின் பின்னால் உன் ஒளி பிறக்கிறது. பக்தி என்பது பயமல்ல, அது அன்பு. பயத்தால் வழிபடும் மனம் துடிக்கும், அன்பால் வழிபடும் மனம் மலர்கிறது. நீ என்னை அஞ்ச வேண்டாம் என் பிள்ளை, என்னை நேசி. அஞ்சுவது பிரிவு, நேசிப்பது இணைப்பு. அந்த இணைப்பில்தான் பக்தியின் பலன், நிம்மதி. உலகம் உன்னை சோதிக்கலாம், சிலர் உன்னை நிந்திக்கலாம். அவர்களிடம் சினம் கொள்ளாதே, அவர்கள் இன்னும் குருடர்கள். உன் ஒளி அவர்களுக்கு மிக பிரகாசமானது என்பதால் அவர்கள் அதை ஏற்க முடியவில்லை. அவர்களுக்காக நீ பிரார்த்தனை செய். அந்த மன்னிப்பு உன் உள்ளத்தை வானம் போல விரிவாக்கும். அந்த பரந்த இதயத்தில் நான் தங்குவேன். நீ உன் நெஞ்சில் ஒரு சிறு தீயை ஏற்றிக்கொள். அது உன் நம்பிக்கையின் தீ. அந்த தீ சிறிதாக இருந்தாலும் பரவலாக ஒளி தரும். அந்த ஒளி உன் வழியை ஒளிரச் செய்யும். நீ நடக்கும் பாதையில் இருள் இருந்தாலும் அந்த ஒளி உன்னோடு சென்று கொண்டே இருக்கும். அந்த ஒளி உன் பக்தியின் சக்தி. நீ ஒரு நாள் கண்ணீர் விடும்போது நினை, இந்த கண்ணீரை நான் தாங்கிக் கொண்டிருக்கிறேன். அது வெறும் நீர் அல்ல, அது உன் உயிரின் துளி. அது மண்ணில் விழும்போது பூமி ஆசீர்வதிக்கப்படுகிறது. நீ உணராமல் பூமிக்கும் வானத்திற்கும் புனிதம் தருகிறாய்.
அந்த உணர்வு வந்தால் நீ உன் வலியையும் அருளாக காண்பாய். நீ அடிக்கடி ஐயா, என் பிரார்த்தனைக்கு பதில் வரவில்லை என்று சொல்வாய். அந்த பதில் உன்னுள்தான் பிறந்திருக்கிறது. ஆனால் உன் மனம் அதை கேட்க முடியவில்லை. உன் மனம் காற்றில் அலைபோல் அசைகிறது. அதை அமைதியாக்க வேண்டும். அமைதியான நீரில்தான் நிலவு பிரதிபலிக்கும். அதுபோல அமைதியான மனத்தில்தான் அருள் பிரதிபலிக்கும். அந்த அமைதியை உன் சுவாசத்தில் தேடு. அதுதான் தியானம், அதுதான் பக்தி. நீ வாழும் ஒவ்வொரு நாளும் உன் வழிபாட்டின் பகுதியே. சூரியன் உதிக்கும் போது உன் நன்றி சொல்லும் மூச்சு என் பூஜை. மழை பெய்யும் போது உன் புன்னகை என் தீபாராதனை. உன் உழைப்பின் வியர்வை என் நிவேதனம். உன் அன்பான பார்வை என் தீபத்தின் ஒளி. அந்த உணர்வோடு வாழ்ந்தால் ஒவ்வொரு நொடியும் பூஜையாக மாறும். நீ சில நேரங்களில் சோர்வாக உணர்கிறாய், அது இயற்கை. ஆனால் நினை, மலைக்குச் செல்பவன் ஓய்வெடுப்பான், ஆனால் பயணத்தை நிறுத்த மாட்டான். அதுபோல நீ ஓய்ந்து கொள்ளலாம், ஆனால் நம்பிக்கையை நிறுத்தாதே. அந்த நம்பிக்கை உன் மூச்சு போல இயங்கட்டும். அதுதான் உன்னை உயிரோடு வைக்கும் சக்தி. என் பிள்ளை, பக்தி என்பது நான் உனக்கு கொடுக்கும் பரிசு அல்ல. அது நீ உனக்கு தந்த அருளின் வடிவம். நான் உன் உள்ளத்தில் நெருப்பு போல இருப்பேன். ஆனால் நீ அதை காற்றால் ஊதி வளர்க்க வேண்டும். அந்த காற்று உன் அன்பு. அன்பில்லாமல் பக்தி வாடிவிடும். அன்புடன் இருந்தால் அது நித்தியமாய் ஒளிரும். நீ அறிந்திருக்கிறாயா, மலையிலே உள்ள குகை ஏன் இருளாயிருக்கும்? ஏனெனில் அந்த இருளில்தான் ஒளி பிறக்கிறது. அதுபோல உன் மனத்தில் வரும் துயரமும் ஒரு குகை. அதில் நீ நீண்ட நேரம் இருந்தால் உன் உள்ளத்தின் ஒளி மெதுவாக மின்னும். அந்த ஒளியை நீ கண்டபின் இருள் இனி உன்னை தொட்டு துன்பப்படுத்தாது. நீ உலகத்தின் சொற்களை கேட்டு மனம் தளராதே. அவை காற்றின் சப்தம் போல, சில நேரம் எழும், சில நேரம் தணியும். ஆனால் உன் நம்பிக்கை மலை போல நிலைத்திருக்கட்டும். அந்த நிலைமைதான் பக்தியின் பலன். அந்த நிலையில்தான் உன் பார்வை மாறும். நீ இனி உலகத்தை குறையாக பார்க்க மாட்டாய். அது ஒரு அருளின் விளையாட்டாக தோன்றும். நீ ஒருவருக்கு நன்மை செய்தால் அதனை நான் ஏற்றுக்கொள்கிறேன். அந்த நன்மை வானத்தில் ஒளியாகும். நீ யாரையாவது ஆறுதல் கூறினால் அது என் பெயர் உச்சரிக்கப்பட்டது போன்றது. நீ மன்னிக்கும் போது வானம் நிமிர்ந்து புன்னகைக்கும். அந்த நொடியில் உன் உள்ளத்தில் ஒரு நிம்மதி பிறக்கும். அதுதான் அருள். நீ அறிந்திருக்கிறாயா என் பிள்ளை? அருள் வந்தால் சத்தம் இருக்காது. அது அமைதியாய் மெதுவாய் வரும். அந்த அருள் வந்தபின் உன் மனம் பசுமையாய் மாறும். உன் பார்வை மென்மையாய் இருக்கும். உன் சொற்கள் தாயின் குரலாய் மாறும். அந்த மாற்றமே பக்தியின் வெளிப்பாடு. நீ தெய்வத்தை தேடுகிறாய், ஆனால் நான் உன்னை தேடிக் கொண்டிருக்கிறேன். நீ எனது பெயரை சொல்வதற்கு முன்பே நான் உன் நெஞ்சில் பதிலளிக்கிறேன். அந்த உணர்வு உனக்குள் வந்தால் நீ ஒருபோதும் தனிமையாய் உணரமாட்டாய். உன் ஒவ்வொரு மூச்சிலும் நான் உன்னோடு நடக்கிறேன். நீ வாழ்க்கையில் சந்திக்கும் ஒவ்வொரு மனிதனும் உனக்கு பாடம் கற்பிப்பான். சிலர் உன்னை நேசிப்பர், சிலர் காயப்படுத்துவர். இருவரும் ஆசிரியர்கள்தான். ஒருவர் அன்பின் பாடம் கற்பிப்பார், மற்றவர் பொறுமையின் பாடம். அந்த இரண்டையும் கற்றுக்கொண்டால் நீ பரிபூரணனாகிறாய். நீ எப்போது உன் நெஞ்சில் நன்றியுணர்வை வளர்த்துக் கொள்கிறாயோ அப்போதுதான் நான் உன் அருகில் நிற்கிறேன். முருகா, நான் பெற்றதற்கும் இழந்ததற்கும் நன்றி என்று சொல். அந்த நொடியிலே உன் மனத்தின் கதவுகள் திறக்கும். அந்த திறந்த கதவுகளில் அருள் பாயும். என் பிள்ளை, நீ ஒரு நாள் உன் வாழ்வை பின்பார்க்கும் போது புரிந்து கொள்வாய். ஒவ்வொரு காயமும் ஆசீர்வாதமாக இருந்தது. ஒவ்வொரு தடை ஒரு பாடமாக இருந்தது. ஒவ்வொரு கண்ணீரும் அருளின் வடிவமாக இருந்தது. அப்போது நீ புன்னகைப்பாய், முருகா, நீ எப்போதும் என்னோடு இருந்தாய் என்று. ஆம் என் பிள்ளை, நான் ஒருபோதும் உன்னை விட்டு போகவில்லை. பக்தி என்பது ஒரு பாதை அல்ல, அது ஒரு பயணம். அந்த பயணம் ஆரம்பிக்கும் போது நீ பயப்படுவாய், நடுவில் சோர்வடைவாய். ஆனால் இறுதியில் நீ அமைதியாகி விடுவாய். அந்த அமைதியில் நீ என்னை காண்பாய். அந்த காண்டல் கண்ணால் அல்ல, உள்ளத்தால். அந்த உணர்வில் இருள் மறையும், உன் உள்ளம் ஒளியாய் மாறும். நீ இப்போது அந்த பயணத்தில் இருக்கிறாய் என் பிள்ளை. நீ எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடியிலும் நான் உன்னோடு நடக்கிறேன். நீ விழுந்தால் என் கை உன்னை தாங்கும். நீ கண்ணீர் விட்டால் என் அருள் அதை நனைக்கும். நீ நம்பிக்கையுடன் எழுந்தால் வானம் உனக்காக திறக்கும். பக்தியின் பலன் என்றது பொருள் அல்ல, அது உணர்வு. அது உன் உள்ளத்தின் ஒளி. அந்த ஒளி பரவியபின் நீ வெளியில் எதையும் தேட மாட்டாய். ஏனெனில் உன் உள்ளமே மலையாகி அதில் நான் நிலைத்திருப்பேன். அந்த நிலையே இறுதியான அமைதி. என் பிள்ளை, நீ இப்போது அந்த ஒளியை உணரத் தொடங்குகிறாய். அதை இழக்காதே. அந்த ஒளி உன் கண்களில் நிலைத்திருக்கட்டும், உன் இதயத்தில் எரியட்டும், உன் சொற்களில் ஒலிக்கட்டும். அந்த ஒளியே உன் பக்தியின் பரிசு. அந்த ஒளியே என் அருள். அந்த ஒளியே
நானே, என் பிள்ளை, நான் உன்னிடம் மீண்டும் பேசுகிறேன். உன் இதயம் இப்போது திறந்திருக்கும். அதனால் என் குரல் உன் உயிரின் ஆழத்தில் ஒலிக்கப் போகிறது. அந்த ஒலி வெளியில் கேட்கும் ஓசை அல்ல. அது உன் நெஞ்சின் துடிப்புடன் கலந்து வரும் மென்மையான நாதம். அது சப்தமில்லாத கீதம், ஒளியில்லாத ஒளி. அந்த நாதத்தில்தான் பக்தியின் உயிர் துடிக்கிறது. பக்தி என்றது சாத்தியமல்ல, அது சிந்தனை. அது தெய்வத்தை நோக்கி ஓடும் மனத்தின் ஓட்டம். அந்த ஓட்டம் நின்றுவிட்டால் மனம் வறண்டு போகும். ஓடிக்கொண்டே இருந்தால் அது அருளின் கடலை அடையும். அந்த கடல் நீலமாய் தெரிந்தாலும் அதில் எத்தனை நிறங்கள் கலந்திருக்கின்றன என்று யாரும் அறியவில்லை. அதுபோல பக்தி வெளியில் எளிதாய் தோன்றினாலும் அதன் ஆழம் முடிவில்லாதது. நீ வழிபடும் போது உன் மனம் அதே போல் அமைதியாய் இருக்கட்டும். அந்த அமைதி நின்று கொண்டால் உன் நெஞ்சில் ஒரு ஒளி மின்னும். அது ஒரு தீப்பொறி போல தோன்றும். ஆனால் அது உன் உள்ளத்தின் ஜோதி. அந்த ஜோதிதான் உண்மையான வழிபாடு. மனிதன் வெளியில் தீபம் ஏற்றினாலும் அந்த ஜோதி உள்ளத்தில் எரியாவிட்டால் வழிபாடு முழுமை பெறாது. அந்த தீ உன் நம்பிக்கையால் எரியட்டும். நீ யோசிக்கிறாய், எனக்கு நம்பிக்கை இருக்கிறதா? ஆம், உனக்கு நம்பிக்கை இருக்கிறது. ஆனால் சில நேரம் அது மூடப்படுகிறது. மலையில் மேகம் வந்தால் சூரியன் மறைந்தது போல் தோன்றும். ஆனால் சூரியன் அங்கேயே இருக்கிறான். அதுபோல உன் நம்பிக்கை சில நேரம் மறைந்தாலும் அது மறையவில்லை. அது உன் இதயத்தின் அடியில் அமைதியாக காத்திருக்கிறது. அந்த நம்பிக்கையை உன் மூச்சின் வழியே எழுப்பிக்கொள். என் பிள்ளை, உன் மூச்சு என்பது வெறும் காற்று அல்ல, அது உயிரின் ஓசை. அந்த ஓசை நின்றால் உடல் உயிரற்றது. அந்த ஓசை அருளின் ஓட்டம். அந்த ஓட்டம்தான் பக்தியின் நதி. அந்த நதியை வறட்சியடைய விடாதே. அன்பு என்ற மழையால் அதை நிரப்பிக்கொள். அன்பு என்ற மழை பெய்தால் உன் உள்ளத்தின் நிலம் பசுமை பெறும். அந்த பசுமையே நிம்மதி. நீ சில நேரங்களில் உன்னை வலிமை இல்லாதவன் என்று எண்ணுகிறாய். அது உன் அறியாமை. நீயே என் வடிவம். உன் உள்ளம் என் ஒளியின் துளி. மலைக்கு கூட ஒரு துளி நெருப்பே போதும் அதை எரிக்க. அதுபோல உன் உள்ளத்தின் ஒரு துளி நம்பிக்கை போதும் இருளை நீக்க. அந்த நம்பிக்கையை வளர்த்துவை. அது உன் கையில் இருக்கும் வேல். உலகம் உனக்கு எதிராக நடந்தாலும் நீ அமைதியாயிரு. அமைதி என்பது பலவீனம் அல்ல, அது சக்தியின் வடிவம். அமைதியாயிருப்பவன் எதையும் வெல்ல முடியும். சத்தம் எழுப்புவது தைரியம் அல்ல, சத்தமின்றி நிலைத்திருப்பதுதான் வீரியம். அந்த வீரியத்தில் நான் இருக்கிறேன். நீ நினைவில் கொள் என் பிள்ளை. பக்தியின் பயணத்தில் சோதனை தவிர்க்க முடியாதது. அது காற்றை விட முடியாதது போல. ஆனால் அந்த சோதனை உன்னை சிதைக்காது, உன்னை செதுக்கும். அந்த செதுக்குதலில்தான் உன் அழகு பிறக்கும். பாறையை வெட்டி சிலை செய்வது போல துன்பம் உன் ஆன்மாவை வடிவமைக்கிறது. அந்த வடிவில்தான் என் பிரதிபலிப்பு ஒளிரும். நீ அழும்போது நான் உன் அருகில் நின்றிருக்கிறேன். அந்த கண்ணீரை மண்ணில் விழவிடாதே, உன் நெஞ்சில் விழவிடு. அது அங்கே ஒரு தீபமாக மாறும். அந்த தீபத்தின் ஒளி உனக்கே தெரியும். அந்த ஒளி உன் நெஞ்சை மட்டுமல்ல, உன் சுற்றமும் ஒளிரச் செய்யும். நீ ஒரே தீபம் அல்ல, ஒரு விளக்கு கோபுரம். உன் ஒளி பிறரின் வழியை ஒளிரச் செய்யும். அந்த நிலையே பக்தியின் உச்சம். நீ யாரையும் குறை கூறாதே. அவர்களின் வழி வேறு, உன் வழி வேறு. ஒரே மலைக்கு ஏறும்போது பல பாதைகள் இருப்பது போல அனைத்தும் உச்சியை நோக்கி செல்கின்றன. அவர்களும் ஒரு நாள் உச்சியை அடைவார்கள். அவர்களை பார்த்து நீ பொறுமையாயிரு. பொறுமை இல்லாமல் பக்தி முழுமையடையாது. நீ உன் இதயத்தில் நன்றி என்ற உணர்வை வளர்த்துவை. அது சிறு பூ போல தோன்றினாலும் அதில் அருளின் வாசனை நிறைந்துள்ளது. நன்றி சொல்லும் நொடியில் உன் இதயத்தின் கதவு திறக்கும். அந்த திறந்த இதயத்தில் அருள் தானாக புகும். அந்த நன்றியுணர்வில் தான் பக்தியின் பலன் உறையும். நீ நினை, தெய்வம் உன் வேண்டுகோள்களை எப்போதும் நிறைவேற்றாது. ஆனால் அது உனக்கு தேவையானதை மட்டும் தரும். நீ மழை வேண்டுவாய், ஆனால் நான் உனக்கு மேகம் தருவேன். அந்த மேகம் காத்திருக்கும் பொறுமையை கற்றுக் கொடுக்கும். அந்த கற்றலே அருளின் பரிசு. நீ அதை உணர்ந்தால் ஒவ்வொரு தாமதமும் ஆசீர்வாதமாய் தோன்றும். நீ உன் வழிபாட்டை சிறிது மாற்று என் பிள்ளை. வார்த்தைகளில் அல்ல, எண்ணங்களில் வழிபாடு செய். உன் எண்ணம் சுத்தமாக இருந்தால் உன் வாழ்வே பூஜை. அந்த சுத்தமான எண்ணம் வானத்தில் ஒலிக்கும். அந்த ஒலி எனக்கு இசை. நீ ஒரு நாள் முருகா என்று சொல்லி அமைதியாக அமர்ந்தால் நான் உடனே உன்னுள் வந்து நிற்கிறேன். அந்த நொடியில் வானம் திறக்கும், காற்று நின்றுவிடும், மலை சும்மா நிற்கும். அது வெளியில் நடப்பதல்ல, உன் உள்ளத்தில் நடக்கும். அந்த அனுபவம்தான் தெய்வ அனுபவம். அந்த அனுபவம் சொற்களால் விவரிக்க முடியாது. அது நிம்மதியின் வடிவம். நீ பிறரின் வலியை உணர்ந்தால் நீ தெய்வத்தை தொட்டவனாகிறாய். அந்த உணர்வு உன்னுள் ஒளியை உருவாக்கும். அந்த ஒளி நீ வெளியில் பரப்பும் போது நீ தானாக அருளின் பாத்திரமாகிறாய். அந்த நிலையே உண்மையான பக்தியின் பலன். நீ எப்போது அன்புடன் ஒருவரின் நன்மையை எண்ணுகிறாயோ அப்போது வானத்தில் ஒரு ஒளி பிறக்கிறது. அந்த ஒளி உன்னோடு சேர்ந்து நடக்கிறது.
அந்த ஒளியை யாரும் காண மாட்டார்கள். ஆனால் அது உன்னை வழிநடத்தும். அதன் பெயர் அருள். நீ பயப்படும்போது அந்த அருளை நினை. அது உன் நெஞ்சில் துடிப்பாயிருக்கும். அந்த துடிப்பை நீ உணர்ந்தால் எந்த இருளும் உன்னை அஞ்ச வைக்காது. நீ வேல் ஏந்திய வீரனாகி நிற்பாய். அந்த வேல் வெளியில் இல்லை, உன் உள்ளத்தின் வலிமை. நீ உன் உள்ளத்தை நம்பு. அது வெறும் இதயம் அல்ல, அது தெய்வத்தின் இல்லம். அந்த இல்லத்தில் பாசம் பூத்திருக்கட்டும், பொறுமை பாயட்டும், நம்பிக்கை எரியட்டும். அந்த மூன்றும் இருந்தால் உன் வாழ்க்கை மலையாகி நிற்கும். அந்த மலையில் நான் உறையும். நீ சில நேரம் சொல்லுவாய், முருகா, நான் உனக்கு தகுதியற்றவன். இல்லை என் பிள்ளை, நீ தகுதியற்றவன் அல்ல. நான் தகுதி பார்க்கவில்லை, நான் உண்மை பார்க்கிறேன். உன் இதயம் உண்மையானால் நீயே எனக்கு அருகில் இருக்கிறாய். உண்மையற்ற மனம் என் அருகில் இருந்தாலும் தூரம், உண்மையான இதயம் தொலைவில் இருந்தாலும் அருகம். நீ நினைப்பதை விட நீ பெரிது. உன் வாழ்க்கை ஒரு சிறு கதை அல்ல, அது ஒரு காவியம். அதில் ஒவ்வொரு வரியும் அருளால் எழுதப்படுகிறது. நீ அதை காணவில்லை என்றால் அது உன் கண்கள் வெளியில் நிற்பதால். அவற்றை உள்ளே திருப்பு. அப்போது அந்த காவியம் ஒளியாகத் தெரியும். அந்த ஒளியில் நீயும் நானும் ஒன்றாகி விடுவோம். நீ தினமும் உன் மனத்தை ஒரு மலையாக கற்பனை செய். அந்த மலை உன் நம்பிக்கையின் அடித்தளம். அந்த மலை மீது ஒளி விழட்டும். அந்த ஒளி உன் தியானம். அந்த மலை நிமிர்ந்து நிற்கும்போது அதன் உச்சியில் என் வேல் ஒளிரும். அந்த வேல் உன் உண்மையின் சின்னம். நீ உலகின் சப்தத்திலிருந்து தப்ப முடியாது. ஆனால் உன் உள்ளத்தை அமைதியாக வைத்துக் கொள்ள முடியும். அந்த அமைதியே தெய்வத்தின் தங்குமிடம். அந்த இடத்தில் புயல் வராது, இருள் படராது, வலி நிலைக்காது. அது நிம்மதியின் சந்நிதி. அந்த சந்நிதி உன்னுள் இருக்கிறது. நீ எப்போது முருகா என்று சொல்லுகிறாயோ, அந்த ஒளி உன் உடலில் அலை போல் பாய்கிறது. அந்த அலை உன் நரம்புகளை தொட்டு அமைதியாக்குகிறது. அந்த அமைதி வெளியில் பரவி பிறரையும் நிம்மதியாக்கும். அந்த நிம்மதியே அருள். என் பிள்ளை, அருள் வந்தால் பெருமை வராது, தாழ்மை வரும். அந்த தாழ்மைதான் உயர்ந்த நிலை. அந்த தாழ்மையில்தான் ஞானம் மலரும். அந்த ஞானம் வெளியில் தேட வேண்டியதில்லை, அது உன் இதயத்தில் உறங்குகிறது. அந்த ஞானத்தை விழித்தெழச் செய்யும் சக்தி பக்தி. நீ தினமும் உன் வாழ்வை அருளின் புனித நதியாக நினைத்துக்கொள். அந்த நதி மெதுவாக ஓடட்டும். அதில் குப்பை சேராதபடி கவனித்துக்கொள். அந்த குப்பை உன் கோபம், பொறாமை, பொய் அவற்றை நீக்கிவிட்டால் அந்த நதி சுத்தமாக ஓடும். அந்த நதியில் வானம் பிரதிபலிக்கும். அதுவே நான். நீ வாழும் ஒவ்வொரு நொடியும் ஒரு வழிபாடு. நீ சுவாசிக்கும் ஒவ்வொரு மூச்சும் ஒரு மந்திரம். நீ அன்பாக பேசும் ஒவ்வொரு சொல்லும் ஒரு பூஜை. அந்த உணர்வோடு நீ வாழ்ந்தால் உன் வாழ்க்கை தெய்வத்தின் நடனமாக மாறும். அந்த நடனத்தில் நீயே நாதம், நானே தாளம். அந்த இணைப்பில் வேறுபாடு இல்லை. அது பக்தியின் உச்சநிலை, ஒன்றிணைவு. என் பிள்ளை, நீ இப்போது அந்த நிலையை நோக்கி செல்கிறாய். அந்த பயணத்தில் நான் உன்னோடு இருக்கிறேன். உன் ஒவ்வொரு மூச்சும் என் ஆசீர்வாதம். உன் ஒவ்வொரு அடியும் என் பாதம். அந்த உணர்வோடு நீ வாழ்ந்தால் நீ எங்கிருந்தாலும் என் ஆலயத்தில் இருக்கிறாய். நான் உன்னோடு இருக்கிறேன் என்றும் எப்போதும். உன் மூச்சின் ஒலியில், உன் இதயத்தின் துடிப்பில், உன் உள்ளத்தின் ஒளியில். அங்கேயே நான், அங்கேயே நீ, அங்கேயே பக்தியின் பலன், உள்ளத்தின் ஒளி.